கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ரேமா ஊழியங்களின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் இந்த பிப்ரவரி மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்கள் துக்க நாட்களை தேவன் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். துயரங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் இந்த மாதத்தில் வாசல்களை கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலமா என்னோடு கூட பேசினார். நிச்சயமாக அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள் நம்புகிறேன். வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய கிருபையினால பல இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாய் கர்த்தர் அடிமையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் செல்லுகிற இடங்களில் எல்லாம் நான் பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பலவீனத்தோடு கடந்து வருகிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். நிறைய ஜனங்கள் பலவீனத்தோடு, போராட்டங்களோடு, கஷ்டங்களோடு, கண்ணீரோடு கடந்து வருகிறார்கள். அவர்கள் என்னை பார்த்து சொல்லுகிற காரியம், ஐயா, பலனற்று போய் இருக்கிறேன், சரீரத்துல இவ்வளவு போராட்டங்கள், சமாதானத்தை இழந்து போயிருக்கிறேன், பிள்ளைகளின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், உறவினர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கிறேன், நண்பர்களை நம்பி வாழ்க்கையை தொலைத்து விட்டு வந்து நிற்கிறேன், எனக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று கேட்பார்கள். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறார்: கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலனை கொடுக்கிறார். ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லுகிறார். தமது ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார், அவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். 2025 பிப்ரவரி மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். நாட்கள் எவ்வளவு வேகமாய் ஓடுகிறது என்று திரும்பி பார்த்தால் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார். இந்த 2025 பிப்ரவரி மாதம் ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, யார் தேவனை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சமாதானத்தை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க, துக்க நாட்களை மாற்ற, துயரங்களை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா 38 அதிகாரம் 3 வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது: நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நிலைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு வியாதி வருகிறது. யாராலையும் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்னலாம், என்னுடைய வாழ்க்கையிலும் வேதனைகள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கிறதே, இந்த வியாதி எனக்கு மாறுமா, இந்த சூழ்நிலை மாறுமா என்று வருத்தத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லியிருக்கிறது: யாரு தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருக்கிறார்களோ, யார் தெய்வத்திற்கு முன்பதாக பரிசுத்தமாக வாழுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில விடுதலை உண்டு. இன்னைக்கு பல நேரங்கள்ல நமக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நான் தேவனை ஆராதிக்கிறேன், நான் எல்லா வாரமும் தேவனை துதிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் பாடுகள், என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள். ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் உண்மை குறைவுபடும் பொழுது தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகி போகிறது. இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், யார் உண்மையாக இருக்கிறார்களோ, பரிசுத்தத்தோடு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி விதமாக சொல்லுகிறார்: நீ மரித்து விடுவாய், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விடு, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடு, குடும்பத்திற்கு செய்ய வேண்டியதை செய்து விடு, இந்த உலகத்திற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதை செய்து முடித்து விடு என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறார்: ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக உண்மையாய் இருந்தேன் அல்லவா, பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தை மாற்றும் அப்பா, துயரத்தை மாற்றும், விடுதலையை தாரும் என்று கேட்கிறார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? தேவன் அவனை கண்ணோக்கி பார்த்தார். வசனம் சொல்லியிருக்கிறது, 15 வருடத்தை கூட கொடுப்பாரே. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ வியாதியோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், நெருக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் கடந்து வருமா,
உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் மாறுமா? இந்த போராட்டத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பலனை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், உங்க குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நிச்சயமாக சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறது போல கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலனை கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் தேவன் இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குறைவுகளை மாற்றுவார், துக்கங்களை மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஆவியானவரே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் பலவீனத்தோடு வியாதிகளோடு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? என்னுடைய வாழ்க்கையில் துக்க நாட்கள் மாறாதா? சமாதானத்தை இழந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்பா, ஜனவரி மாதம் இவ்வளவு மோசமான சிச்சுவேஷன் என்னுடைய வாழ்க்கை கடந்து சென்றது, ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காதா என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார்களே. ஆனால் என் தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, அவர்கள் எண்ணி முடியாத நன்மைகளை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ பெரிய காரியங்கள் செய்யும் அப்பா. ஆண்டவரே, இந்த வசனம் சொல்லி இருக்கிறது போல பலனை தந்தருளி, ஆண்டவரே சமாதானத்தை அருளி, ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதி. நெருக்கங்களை மாற்றும், போராட்டங்களை மாற்றும், வியாதிகளை மாற்றும் ராஜா. அவருடைய துக்க நாட்கள் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு சமாதானத்தையும் ஒரு செழிப்பையும் ஒரு சந்தோஷத்தையும் தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதி. இந்த வசனத்தை ஆசீர்வாதமாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம். பலனற்று போன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலனை கொடுங்கப்பா. சமாதானத்தை இழந்து போன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுங்க. ஆசீர்வாதத்தை இழந்து போனவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக மாறட்டும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பலத்தின் மாதமாக, சமாதானத்தின் மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கும். உண்மையாக வாழுவோம், பரிசுத்தம் உள்ள உள்ளத்தோடு வாழுவோம். உங்கள் நாட்களை அதிகரிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.